பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்க முடியும். 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது அந்த ஜனங்களுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். Glory to God. 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை தாவீது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனுக்கு ஆதரவாய் இருப்பாராக. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய மன விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார். Glory to God. 5வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. Glory to God. அப்ப அவன் தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையை நீங்க பாருங்க. அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் வானத்திலிருந்து என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என. அன்பானவர்களே, நாம் எப்பொழுது தேவனுடைய வல்லமையை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமோ, தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த விதமான வல்லமையும் நிற்க முடியாது. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? செங்கடலை கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் நடந்து போகிறதை கண்டு எகிப்தியனும் என்ன செய்கிறார்? அவருடைய சேனையும் அவர்களை பின்தொடர்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கிழக்கு வெளுத்து வரும் சமயத்தில் கர்த்தருடைய அக்கினி அவர்களுடைய சேனையை கலங்கடித்தது. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுடைய ரதங்களில் இருக்கிற அந்த வீல்களையும் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தினாராம். வீல்கள் எல்லாம் கலந்து போகுது. Glory to God. குதிரையால முன்பாக கடந்து செல்ல முடியல. பின்தொடர்ந்த சத்துரு சொல்லுகிறான், கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார். Glory to God. என. அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறவராயிருக்கிறார். உங்களை பின்தொடர்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் அழிக்கப்படும். நீங்க அறிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். Glory to God. சங்கீதம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில்
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காத்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு துணையாய் இருப்பாராக, அவர் உனக்கு கேடகமாய் இருப்பாராக. உன்னுடைய சத்துருக்கு எதிர்ப்பட்டு ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவாராக. Glory to God. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவருடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள தெய்வமே, இந்த கால வேளையில் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பிற்காக காத்திருக்கிறோம். நீர் எங்கள் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.